அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டம் அனைத்து காரியங்களும் அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கிய நபர்களினுடைய உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேர வாய்ப்பு இருக்கிறதுங்க. விருப்பங்கள் கைகூடலாம். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது. பணவரத்து இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை இருக்குங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். தங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கலாம். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தங்களை நாடி வருவாங்க. பெண்கள் நிதானமாக பேசுறது நன்மையை தரும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையில் இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சதாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம். இருந்தாலும் கட்சி மேலிடத்தில் மதிக்கப்படுவீங்க. கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் பாராட்டப்படுவீங்க. இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் சிறு பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்க பெறும். தெளிவான முடிவுகள் மூலமாக நன்மைகளும் உண்டாக பெறும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு எதையும் புதுமையாக செய்து வெற்றியும் காண்பீங்க. கலைத்துறையினருக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாக பெறும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு காரியங்கள் துரிதமாகலாம். புதிய பதவிகள் தேடி வரும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்கிறதும், பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் வெற்றிக்கு உதவும் அப்படின்னும் சொல்லலாம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பணவசதி அதிகரிக்கலாம். தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல் வந்து சேரலாம். மேலும் இடமாற்றமும் உண்டாக பெறுவீங்க. எதிர்பாரா திடீர் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். எதிர்பார்த்த லாபமும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அதே சமயம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய பேச்சிலையும் வேகம் இருக்க செய்யும். எல்லா விதத்துலேயுமே நன்மை உண்டாக பெறுவீங்க. மன தைரியம் வருங்க. எதையுமே துணிச்சலாக செய்து முடிச்சிடுவீங்க. பணவரத்து திருப்திகரமாகவே இருக்க பெறும். அந்நிய நபர்களிடம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதிக உழைப்பின் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவாங்க. பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் கூடுதல் உழைப்பின் மூலமாக செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தகவல்களும் நல்ல தகவலாகவே இருக்கும். அவசரத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சகோதரர் வழியில் உதவியை எதிர்பார்க்கலாம்.
பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் அப்படின்னும் சொல்லலாம். தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே இருக்கும். பணவரத்து கூடும். நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரும். படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாகவே இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் உற்சாகம் ஏற்படுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளும் உண்டாக பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாகவே மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாகவே இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றத்தையும் காண்பாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். வாக்குவன்மையால் எதையுமே சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க. திறமை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலகட்டத்தில் பலவித நற்பலன்களை தங்களுக்கு கிரகங்கள் அளிக்கவும் செய்யும் அப்படின்னும் சொல்லலாங்க. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகுங்க. பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரலாம். பணவரத்து இருக்க பெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்க பெறும். அதே சமயம் வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கவனமா கொஞ்சம் அனுசரணையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும். யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்ல பாருங்க. வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாக பெறும். அப்படிங்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணவரத்து அதிகரிக்க செய்யலாம். வாக்குவன்மையும் ஏற்படலாம். தங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைக்கவும் செய்வாங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் அதிகரிக்க செய்யும். பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடிதப்போக்கு சாதகமான பலன்களை தரலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மை உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்க செய்யும். நிலுவைத் தொகை வந்து சேரவும் செய்யும். பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும். பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை அவங்களால புதிய உற்சாகம் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க. கவலையும் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில
நெருக்கம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகலாம். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கலாம். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வருங்க.